உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அந்தந்த மாவட்டங்களில் கட்சி நிர்வாகிகள் பொறுப்புடன் பணியாற்றியிருந்தால் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கும் என்று அக்கட்சியின் கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்துள்ளார். தமக்கு தகுதி இல்லை என்று முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் பேசியதற்கு சட்டப்பேரவை வளாகத்தில் பதிலளித்த அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தான் கட்சியின் சட்டமன்ற கொறடாவாக இருப்பதாகவும் பொதுச் செயலாளர் கூட்டிய கூட்டத்திற்கு சி.வி. சண்முகம் ஏன் வரவில்லை என்றும் கேள்வி எழுப்பினார். மேலும் பாமகவால் தான் அதிமுக வெற்றி பெற்றது என்று கூறுவது சரியல்ல என்று தெரிவித்த அவர், அப்படியென்றால் கடந்த 2016ஆம் ஆண்டு சி.வி. சண்முகம் விழுப்புரத்தில் ஏன் வெற்றி வாய்ப்பை இழந்தார் எனவும் கேள்வி எழுப்பினார். அந்தந்த மாவட்டங்களில் கட்சி பொறுப்பாளர்கள் முறையாக வேலை செய்திருந்தால் வெற்றி பெற்றிருக்க முடியும் என்றும் தனது மாவட்டத்தில் உள்ள தொகுதிகளில் அதிமுகவே வெற்றி பெற்றதாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்துள்ளார். தலைமை கழகத்தில் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிடுறாங்க, எல்லாருக்கும் பொறுப்பு போட்டுக்கிறாங்க, எல்லா எம்எல்ஏயும் கூப்பிட்டாங்க, எல்லா எம்பியும் கூப்பிட்டாங்க, மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் உட்பட கழகத்தினுடைய சார்பணி நிர்வாகிகள் உட்பட அனைவரையும் கூப்பிடுறாங்க. அப்ப அனைவரையும் கூப்பிடும் போது அந்த கூட்டத்தில் அவங்கவுங்க வெற்றி வாய்ப்பு இழந்ததற்கு என்ன காரணம் சொல்றாங்க. ஏன் இவங்க அந்த கூட்டத்துக்கு வரல? வந்து சொல்லணும் இல்லையா? பொதுச் செயலாளர்கிட்ட தானே தங்களுடைய வெற்றி வாய்ப்பு ஏன் இழந்தது இந்த கட்சியில இருக்கிறவங்க, உறுப்பினராக இருக்கிறவங்க, நிர்வாகிகளா இருக்கிறவங்க பதில் சொல்ல முடியும். ஏன் அந்த கூட்டத்துக்கு இவங்க எல்லாம் வரல? என்ன பயம்? ஏன் வரல? அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகள், ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள் இவர்கள் மீது குற்றம் சொல்வார்கள் என்று பயந்து அந்த கூட்டத்திற்கு வரவில்லை. பொதுச் செயலாளர்கள் கூட்டிய கூட்டத்திற்கு வருவதற்கு உங்களுக்கு என்ன பயம்? ஏன் வரவில்லை? செய்த தவறுகளை மறைப்பதற்காக பொதுச் செயலாளர்கள் மீது தொடர்ந்து குற்றம் சொல்லி வருகிறார்கள். இது கண்டிக்கத்தக்கது. பாமக கட்சியால் தான் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது என்று சொன்னால், விழுப்புரத்திலே 2016 இவர் போட்டியிடுகின்ற பொழுது ஏன் இவர் வெற்றி வாய்ப்பு இழக்க வேண்டும்? எதனால் இவர் வெற்றி வாய்ப்பை இழந்தார்? அதற்கு காரணம் சொல்ல வேண்டும் இல்லையா?